கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 10ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதலின் காலமும் அதன் முக்கியத்துவமும். பஸ்கா ஆண்டுக்கு எத்தனை முறை? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்வியை தியானிக்க போகிறோம். பஸ்கா சம்பவம் எகிப்தில் ஒரே இரவில் சம்பவித்தது. இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த இரவு மீண்டும் மீண்டும் வருவதில்லை. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14இல், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று கட்டளையிட்டார். அதாவது நிழலான பஸ்கா நடைபெற்றது ஒரே ஒரு முறை. எனவே பஸ்காவை ஆண்டுக்கு ஒரு முறையே அனுசரிக்க வேண்டும். இதை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தேசிய அனுசரிப்பாகவே கட்டளையிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் நீசான் மாதம் 14ஆம் நாளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலி, அதனைத் தொடர்ந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இவை அனைத்தும் பிதாவாகிய தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தார் என்ற உண்மையை அவர்கள் மறக்காமல் இருக்கவே கொடுக்கப்பட்டது. இப்போது நாம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் வருவோம். இயேசு தம் வாழ்க்கையின் கடைசி நாளில் ராபோஜனத்தில் பஸ்கா நினைவு கூறுதலுக்கு பதிலாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறினார். இதன் அர்த்தம் என்ன? பஸ்கா என்பது ஒரு நிழல். கர்த்தர் இயேசு நிறுவிய நினைவு கூறுதல் அது நிஜம். நிழல் இனி தேவையில்லை. நிழலுக்கு பதில் நிஜம் நிறைவேறிவிட்டது. இதை அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26இல், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்கிறார். இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம். சிலர் இந்த வசன பகுதியை ஆதாரமாக கொண்டு கர்த்தரின் நினைவு கூறுதலை அடிக்கடி வார வாரம் தினமும் கூட செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு உதாரணம், ஒரு நாட்டின் சுதந்திர தினம் தினமும் கொண்டாடப்படுகிறதா, வார வாரம் கொண்டாடப்படுகிறதா? இல்லையே, ஆண்டுதோறும் அல்லவா கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஒரு நாளில் அந்த நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்தை அவர்கள் மறக்க கூடாது. எப்படி பஸ்கா ஆண்டுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்பட வேண்டுமோ, அதை போல கிறிஸ்து தன் மரணத்தின் நினைவாக ஏற்படுத்திய நினைவு கூறுதலையும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அனுசரிக்க வேண்டும். அதாவது பஸ்கா பண்டிகை வருடத்திற்கு ஒரு முறை அனுசரிக்கப்படுவது போல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவனுடைய பலியின் அடையாளமாகிய அப்பம் புசித்தலும் பாத்திரத்தில் பானம் பண்ணுதலும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நினைவு கூறப்பட வேண்டும். சிலர் இவ்வாறாக கேட்கலாம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7இல் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் என்று கூறப்பட்டுள்ளதே என்பதற்கான பதில், அது சாதாரண அப்பம் புசித்தலே ஆகும். அங்கு திராட்சரசம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனவே அது நினைவு கூறுதல் அல்ல. சகோதரர்கள் ஒன்று கூடி புசித்த அன்பின் விருந்தே அது. மேலும் நினைவு கூறுதல் என்பது பரிசுத்தமானது, ஆழமானது. அதை அடிக்கடி செய்வதால் அதன் மதிப்பு குறைந்துவிடும். இதை ஆண்டுதோறும் செய்யும்போது இது நம்முடைய ரட்சிப்பின் அடிப்படை என்று உணர்வு புதுப்பிக்கப்படும். இதில் நமக்கான ஆவிக்குரிய பாடம் என்ன? பழைய ஏற்பாட்டு பஸ்காவானது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தன்னுடைய பலத்த கரத்தால் விடுவித்தார் என்று ஆண்டுதோறும் நினைவுபடுத்தப்படுகிறது. அதே போல இன்று நாம் பாவத்தின் அடிமைகள் இல்லை, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்று அவரது மரணத்தின் நினைவு கூறுதல் ஆண்டுதோறும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் வாசித்த இந்த சத்தியத்தை நம்முடைய இறுதிய பலகையிலே எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக.
அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பஸ்கா மற்றும் பாவ நிவாரண நாள் பலிகளின் வேறுபாடு. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.